எல்லார மாதிரி தான் நானும் +2 முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். அப்போது வீட்டில் எல்லாம் சொந்தக்காரங்க ரிலேட்டிவ் எல்லாம் சொல்லி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தா லைஃப் நல்லா இருக்கும், லைஃப் சேஞ்ச் மாறிடும், லைஃப் ஸ்டைல் மாறி படிக்கும்போது சேலரி கிடைக்கும், படிக்கும்போது 10,000 ரூபாய் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பயங்கரமாக கொடுத்து டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. ரிலேட்டிவோட பேச்சை கேட்டு ஹோட்டல் மேனேஜர் சேர்த்து விட்டாங்க. ஹோட்டல் மேனேஜர் சேர்த்து விட்டு லட்சமாக கொண்டு செமஸ்டருக்கு ஒரு வாட்டி அது கட்டினாங்க, படிக்க வச்சாங்க. பிஎஸ்சி முடிஞ்சு அடுத்தது அதுவும் சும்மா இருக்கலாமா, உங்கள் பையனை எம்எஸ்சியில் சேர்த்து விடுங்க, இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிரும் அப்படின்னு எம்எஸ்சியும் சேர்த்து விட்டாங்க. அதுவும் போச்சு, படித்தாச்சு. படிச்சுட்டு லட்சமாட்டு கடத்தை வாங்கி படித்து வச்சாங்க. இப்போது நான் நினச்சேன் படித்து முடிஞ்சோடனே நல்ல ஜாபு கிடச்சிடும், 1,50,000 ரூபா 1,00,000 ரூபாலாம் சேலரி கிடைக்கும், நம்ம தப்பிடலாம் அப்பா அப்படின்னு. மற்றவங்க பெற்று வளர்த்து விட்ட பையங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க தெரிஞ்ச நம்ம சொந்தக்காரங்களுக்கு அவங்க பையனை ஹோட்டல் மேனேஜர் சேர்க்க மாட்டாங்க, அவங்கள சாஃப்ட்வேருக்கு படிக்க வைப்பாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்களும் சொன்னால் புரியாது, அவங்களே சொல்லிட்டாங்கல்ல, அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு குருட்டு நம்பிக்கை மாற்ற முடியாது.